+1+ல நான் ஆர்ட்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான குரூப் வந்து எடுத்திருக்கேன். என்னால் பேங்க் ஜாப் எழுத முடியுமா? பேங்க் ஜாப்க்கு எனக்கு எலிஜிபிள் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணால் என்னால் பேங்க் ஜாப் ட்ரை பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த 1 மினிட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் +1+ல ஆர்ட்ஸ், காமர்ஸ் இது ரெலவெண்ட்டான ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிகிரி படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து படித்தா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்களாம் ட்ரை பண்ணவே முடியாதா அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் ஜாப்போட மினிமம் எலிஜிபிளே கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் கிளரிக்கல் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இந்த டிகிரிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு டிகிரி பிஏஓ, பிகாமோ, பிபிஓ உங்களுக்கு எந்த டிகிரி பிடிக்குதோ அந்த மாதிரி டிகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா எம்பிஏல ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பேங்க்கில் டெக்னிக்கல் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு பேங்க் ஜாப்